மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1 ஃபர்ஸ்ட் சம் வந்து ஃபைண்ட் த a into b, a into a and b into a. இது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி போடணும்னா, 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1 ஃபர்ஸ்ட் சம் வந்து find the a into b, a into a and b into a. இது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி போடணும்னா, 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் எக்ஸசைஸ் 1.1 ஃபர்ஸ்ட் சம் வந்து find the a into b, a into a and b into a. இது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி போடணும்னா, 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் எக்ஸசைஸ் 1.1 ஃபர்ஸ்ட் சம் வந்து find the a into b, a into a and b into a. இது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி போடணும்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a is equal to 2 minus 2 3 and b is equal to 1 minus 4 கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி செய்யணும்னா, கொஸ்டின்ல என்ன கொடுத்துருங்க, a into b, a into a, b into a. அதாவது a into b is equal to a into b. இது இதில் உள்ளது ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கும் செகண்ட் ஒன்றுக்கும் இதுக்கும் இதுக்கும் அதே மாதிரி 3யும் இதுக்கு இந்த மாதிரி இது கொண்டு போகணும். இப்போ 2 1 2 1 next 2 minus 4 next minus 2 1 next minus 2 minus 4 next 3 1 3 minus 4. இதுதான் எழுதணும். இதுதான் a into b கான ஆன்சர். நெக்ஸ்ட் a into a நான் ஏழு உள்ளதே 2 தடவை எழுதணும். 2 into minus 2 to 3 into 2 to minus 2 into 3 இல்லைங்களா. இப்போ 2க்கும் 2க்கும் இது வந்து முழுக்கும், இது வந்து அடுத்து இது முழுக்கு, 3க்கும் இந்த மாதிரி 3 போடணும். சீக்வல் டு 2 2 2 minus 4 2 3 next minus 2 2 minus 2 minus 2 minus 2 3 3 2 3 minus 2 3 3 இதான் a into a. நெக்ஸ்ட் இதான் மூணாவது. இது வந்து b into a, b into a, b into a அதே மாதிரி தான். இல்லை இது b வந்து முதல்ல போடணும். b minus 4 into 2 minus 2 3 2 minus 2 3 1 இது 3க்கும் 4 இது 3க்கும் equal to 1 2 1 minus 2 1 3 minus 4 2 minus 4 minus 2 minus 4 3 3 தெளிவா கேமரா. ஓகே, நெக்ஸ்ட் இதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ரெண்டாவது பாயிண்ட்,
ரெண்டாவது பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா A is equal to B is equal to P Q. PQ. இதுக்கான ஆன்சர் சொல்றேன். இதுதான் A into B, A into A, B into A. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. A into B is equal to இது QP இருக்கா, அது மட்டும்தான் இது A, இது A, இது B, அந்த மாதிரி தான். A P P P Q. நெக்ஸ்ட் Q முன்னாடி வரும், P பின்னாடி. Q அதே மாதிரி தான். A into A, B into B. இது மூணுத்துக்கும் இதே தான் ஆன்சர் வரும். மூணுத்துக்கும் இதே தான் வரும். எப்படி A into A போட்டாலும் இதே ஆன்சர் தான் இதுலயும் வரும். B into B போட்டாலும் இதே ஆன்சர் தான் இதுல வரும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். Third one, A is equal to M N, B is equal to 0 less. A M N B சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்னா இது ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். அதாவது இது ஜீரோ, ஒண்ணுமே எதுவுமே இல்லை. இப்போ A into B equal to இதுதான் வரும். ஏன்னா M into N இது இந்த மாதிரி இப்படி கொண்டு போட முடியாது. ஏன்னா இது இந்த சிம்பிள் கொண்டு இது அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை, இந்த அர்த்தம் தான். A into A இதுக்கு M into M, M into M, M into N, N into M, M into M. இல்ல சாரி, N into N. A into A, B into A க்கும் ஒண்ணுமே வராது. இதுதான் இந்த சிம்பிள் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் போலாம். செகண்ட் சம். லெட் A 1 2 3 and B x dash x is a prime number less than 10. Find the A into B and B into A. B ல வந்து A வந்து 1 2 3, B ல வந்து prime number 10குள்ள எடுக்கணும். இது அது 2 வருமா, 2 டேபிள் மட்டும் தான் 2 வரும். 3 டேபிள் மட்டும் தான் வரும். 5 டேபிள் மட்டும் தான் வரும். 7 டேபிள் மட்டும் தான் வரும். ஏங்க 8 வரலனா 2 டேபிள்ல 8 வரும். 1 2 2 to the 4 3 to 6 4 2 are 8. 9 வரலனா 3 டேபிள்ல 9 வரும். 9 ஏன் வரலனா 3 டேபிள்ல 9 வரும். 4 ஏன் வரலனா 2 டேபிள்ல 4 வரும். மற்ற இந்த 4 நம்பரும் எந்த டேபிளே வராது. அதனாலதான் இந்த B ல இந்த 4 எடுத்துருக்கேன். இப்ப A into B, A 1 2 3 போட்டாச்சு. இப்ப B 2 3 5 7. அதே மாதிரி தான் எழுதின மாதிரி தான் எழுதணும். 1 2 1 3 1 5 1 7 2 2 2 3 2 5 2 7. Next 3 2 3 3 3 5 3 7. Okay. The A into B. Next B into A equal to இப்படிதான் B ல உள்ளதை முதல்ல எழுதணும். 3 2 3
5 7 2 1 2 3 2 okay equal to 2 1 2 2 2 3 next 3 1 3 2 3 3 next 5 1 5 2 5 3 next 7 1 7 2 7 3 இதுதான் செகண்ட் சம்மோட ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் சம். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரமா நமக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, நம்ம அதுக்கு இது கண்டுபிடிச்சோம். நான் இப்போ நமக்கு இதை கொடுத்துருவாங்க, நம்ம ஏ எது இதில் எது ஏ இதில் எது பி நீங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து ஏ, செகண்ட் உள்ளது வந்து பி. அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் உள்ளது ஏ, செகண்ட் உள்ளது பி. ஏபி இல்லை சாரி ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து பி, செகண்ட் உள்ளது ஏ. பி ஏ பி ஏ பி ஏ பி ஏ பி ஏ. ஓகே, ஏல உள்ளதெல்லாம் எழுதணும். ஏல எதுலாம் இருக்கு? 3 இருக்கு, 4 இருக்கு. இதுல 2 3 2 4, அதனால ஒரு 3 ஒரு 4 தான் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் பி. பியில் வந்து என்ன இருக்குன்னா -2 இருக்கு, 2 -2 இருக்கு, ஒரு 2 0 இருக்கு, 2 3 இருக்கு. இதுதான் தேர்ட் ஒன்றுக்கான ஆன்சர். இவ்வளோ இத்தனால இது நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ அதை கொடுத்துட்டாங்க, நம்ம எது ஏ இதில் எது பியும் கண்டுபிடிச்சோம். இதுதான் இதில் எது. ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த் சம்பவம். 5 6 கொடுத்துருக்காங்க, பிக்கு வந்து கொடுத்துருக்காங்க சி. ஷோ தட் ஏ இன்ட்டு ஏ பி இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு சி. ஓகே, இது நம்ம இப்போ வந்து இது சால்வ் பண்ணணும். ஓகே, கொஸ்டின்ல ஏ பி சி முன்னே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏ இன்ட்டு ஏ இஸ் பி இன்ட்டு பி சி இன்ட்டு சி இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு சி கண்டுபிடிக்கணும். இப்போ எல்ஹெச்எஸ்ன்னு இப்போ தனியாக பிரிச்சுக்கலாம். ஏ இன்ட்டு ஏ, ஏவை 2 தடவை 5 6 5 6 இன்ட்டு 6 5 6ன்னு போட்டு 5 2 தடவை இது 6 2 தடவை இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எழுதணும். அடுத்து ஆர்ஹெச்எஸ் இசுகொல்லுக்கு நன்சே இருக்குது. ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ். இப்போ பி இன்ட்டு பி, அதுக்கு பி 4 5 இன்ட்டு 4 5 விட்டுருங்க. அதே மாதிரி தான் இதுவும் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கணும். இதில் உள்ள மாதிரி இதில் உள்ளதையும் போடுங்க. நெக்ஸ்ட் சி இன்ட்டு சி, அதுவும் அதே தான். இந்த சிக்கு கொடுத்துருக்காங்களா, அதை சி இன்ட்டு சிக்கு 5 6 7 இன்ட்டு 5 6 7 இதே மாதிரி தான் பண்ணணும். இது வந்து இது கிடையாது தான். இது பண்ணி முடிச்சோடனே 5 5 5 5 6 5 7 6 5 6 6 6 7 7 5 7 6 7 7 இது வரும். இப்போ வந்து இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க, அது வந்து பிரிக்கணும். பி இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு சி கொடுத்துருக்காங்க. இப்போ பிக்கும் சிக்குள்ளதை பிரிக்கணும். இப்போ பியில் 5 இன்ட்டு 5ம் இங்கேயும் 5 இன்ட்டு 5 மட்டும் பிரியுது. இப்போ இதுதான் ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் 5th சம் பார்க்கலாம். மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1 ஃபர்ஸ்ட் சம் வந்து ஃபைண்ட் த ஏ இன்ட்டு பி, ஏ இன்ட்டு ஏ அண்ட் பி இன்ட்டு ஏ. இது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி போடணும்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு 2 - 2 3 and
b is equal to 1 minus 4 கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி செய்யணும்னா கொஸ்டின்ல என்ன கொடுத்துருங்க, a இன்ட்டு பி, a இன்ட்டு ஏ, b இன்ட்டு ஏ. அதாவது a இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு பி. இது இதில் உள்ளது ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கும் செகண்ட் ஒன்றுக்கும், இதுக்கும் அதே மாதிரி 3யும் இதுக்கு இந்த மாதிரி இது கொண்டு போகணும். இப்போ 2 1 2 1 நெக்ஸ்ட் 2 minus 4 next minus 2 1 next minus 2 minus 4 next 3 1 3 minus 4 இதுதான் எழுதணும். இதுதான் a into b கான ஆன்சர். நெக்ஸ்ட் a into a நான் ஏழு உள்ளதே 2 தடவை எழுதணும். 2 into minus 2 with 3 into 2 into minus 2 into 3 இல்லையா. இப்போ 2க்கும் 2க்கும் இது வந்து முழுக்கும், இது வந்து அடுத்து இது 3க்கு, இது 3க்கும் இந்த மாதிரி 3 3 போடணும். equal to 2 2 2 minus 4 2 3 next minus 2 2 minus 2 minus 2 minus 2 3 3 2 3 minus 2 3 3 இதான் a into a. நெக்ஸ்ட் இதான் மூணாவது. இது வந்து b into a, b into a, b into a அதே மாதிரி தான். என்ன இது b வந்து முதல்ல போடணும். b minus 4 into 2 minus 2 3 2 minus 2 3 1 இது 3க்கும் 4 இது 3க்கும் equal to 1 2 1 minus 2 1 3 minus 4 2 minus 4 minus 2 minus 4 3 3 தெளிவா கேமரா. ஓகே நெக்ஸ்ட் இதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ரெண்டாவது பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா a is equal to b is equal to p q p q. இதுக்கான ஆன்சர் சொல்றேன். இதுதான் a into b, a into a, b into a இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. a into b equal to இது QP இருக்கா, அது மட்டும்தான். இது A, இது A, இது B அந்த மாதிரி தான். A P P P Q. நெக்ஸ்ட் Q முன்னாடி வரும், P பின்னாடி. Q அதே மாதிரி தான். A into A, B into B இது மூணுத்துக்கும் இதே தான் ஆன்சர் வரும். மூணுத்துக்கும் இதே தான் வரும். எப்படி A into A போட்டாலும் இதே
இதே ஆன்சர் தான் இதுலயும் வரும். பி இன்ட்டு பிக்கு போட்டாலும் இதே ஆன்சர் தான் இதுல வரும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், A is equal to M N B is equal to 0. A M N B சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்னா இது ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். அதாவது இது ஜீரோ, ஒண்ணுமே எதுவுமே இல்லை. இப்போ A இன்ட்டு B ஈக்குவல் டு இதுதான் வரும். ஏன்னா M இன்ட்டு N இது இந்த மாதிரி இப்படி கொண்டு போட முடியாது. ஏன்னா இது இந்த சிம்பிள் கொண்டு இது அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை, இந்த அர்த்தம் தான். A இன்ட்டு A இதுக்கு M இன்ட்டு M M இன்ட்டு M M இன்ட்டு N N இன்ட்டு M M இன்ட்டு M இல்ல சாரி N இன்ட்டு N தான் A இன்ட்டு A. B இன்ட்டு ஏக்கும் ஒண்ணுமே வராது, இதுதான் இந்த சிம்பிள் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் போலாம். செகண்ட் சம், லெட் A 1 2 3 and B x dash x is a prime number less than 10. Find the A into B and B into A. B ல வந்து A வந்து 1 2 3, B ல வந்து பிரைம் நம்பர் 10குள்ள எடுக்கணும். எப்படி அது 2 வருமா? 2 டேபிள் மட்டும் தான் 2 வரும். 3 டேபிள் மட்டும் தான் வரும். 5 டேபிள் மட்டும் தான் வரும். 7 டேபிள் மட்டும் தான் வரும். ஏங்க 8 வரலனா 2 டேபிள்ல 8 வரும். 1 2 2 to the 4 3 to the 4 2 தான் 8. 9 வரலனா 3 டேபிள்ல 9 வரும். 9 ஏன் வரலனா 3 டேபிள்ல 9 வரும். 4 ஏன் வரலனா 2 டேபிள்ல 4 வரும். மத்த இந்த 4 நம்பரும் எந்த டேபிளே வராது. அதனாலதான் இந்த B ல இந்த 4 எடுத்துருக்கேன். இப்ப A இன்ட்டு B, A 1 2 3 போட்டாச்சு. இப்ப B 2 3 5 7. அதே மாதிரி தான் எழுதின மாதிரி தான் எழுதணும். 1 2 1 3 1 5 1 7 2 2 2 3 2 5 2 7. Next 3 2 3 3 3 5 3 7. Okay, the A into B. Next B into A is equal to இப்படிதான் B ல உள்ளதை முதல்ல எழுதணும். 3 2 3 5 7 1 2 3 2 okay, is equal to 2 1 2 2 2 3. Next 3 1 3 2 3 3. Next 5 1 5 2 5 3. Next 7 1 7 2 7 3. இதுதான் செகண்ட் சம்மோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாத்தீங்கன்னா, இவ்வளவு நேரமா நமக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, நம்ம அதுக்கு இது கண்டுபிடிச்சோம். நான் இப்ப
நமக்கு இதை கொடுத்துருவாங்க. நம்ம ஏ எது இதுல எது ஏ இதுல எது பி நீங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து ஏ, செகண்ட் உள்ளது வந்து பி. அந்த மாதிரி எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் உள்ளது ஏ, செகண்ட் உள்ளது பி. ஏபி ஏபி இல்ல சாரி ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து பி, செகண்ட் உள்ளது வந்து ஏ. பி ஏ பி ஏ பி ஏ பி ஏ பி ஏ. ஓகே, இப்போ ஏல உள்ளதெல்லாம் எழுதணும். ஏல எதுலாம் இருக்கு? 3 இருக்கு, 4 இருக்கு. இதுல 2 3 2 4 அதனால ஒரு 3 ஒரு 4 தான் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் பி. பியில் வந்து என்ன இருக்குன்னா -2 இருக்கு, 2 -2 இருக்கு, ஒரு 2 0 இருக்கு, 2 3 இருக்கு. இதுதான் தேர்ட் ஒனுக்கான ஆன்சர். இவ்வளோ இத்தனால இது நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ அதை கொடுத்துட்டாங்க, நம்ம எது ஏ இதுல எது பின்னு கண்டுபிடிச்சோம். இதுதான் இதுல எது. ஓகே, நெக்ஸ்ட் 4th சம்பவம். 5 6 கொடுத்துருக்காங்க. பிக்கு வந்து கொடுத்துருக்காங்க சி. ஷோ தட் ஏ இன்ட்டு ஏ பி இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு சி. ஓகே, இது நம்ம இப்போ வந்து இது சால்வ் பண்ணணும். ஓகே, கொஸ்டின்ல ஏ பி சி முன்னே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏ இன்ட்டு ஏ பி இன்ட்டு பி சி இன்ட்டு சி இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு சி கண்டுபிடிக்கணும். இப்போ எல்ஹெச்எஸ்ன்னு இப்போ தனியாக பிரிச்சுக்கலாம். ஏ இன்ட்டு ஏ ஏவை 2 தடவை 5 6 5 6 இன்ட்டு 6 5 6ன்னு போட்டு 5 2 தடவை இது 6 2 தடவை இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எழுதணும். அடுத்து ஆர்ஹெச்எஸ் இசுகொல்லுக்கு ஆன்சர் இருக்குது ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ். இப்போ பி இன்ட்டு பி அதுக்கு பி 4 5 இன்ட்டு 4 5 எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் இதுவும் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கணும். இதில் உள்ள மாதிரி இதில் உள்ளதையும் போடுங்க. நெக்ஸ்ட் சி இன்ட்டு சி அதுவும் அதே தான். இந்த சிக்கு கொடுத்துருக்காங்களா, அதை சி இன்ட்டு சிக்கு 5 6 7 இன்ட்டு 5 6 7 இதே மாதிரி தான் பண்ணணும். இது வந்து இது கிடையாது தான். இது பண்ணி முடிச்சோடனே 5 5 5 5 6 5 7 6 5 6 6 6 7 7 5 7 6 7 7 இது வரும். இப்போ வந்து இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க, அது வந்து பிரிக்கணும். பி இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு சி கொடுத்துருக்காங்க. இப்போ பிக்கும் சிக்குள்ளதை பிரிக்கணும். இப்போ பியில் 5 இன்ட்டு 5ம் இங்கேயும் 5 இன்ட்டு 5 மட்டும் பிரியுது. இப்போ இதுதான் ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் 5th சம் பார்க்கலாம்.